அன்பர்களே, நண்பர்களே, பொதுவாக சோறு சாப்பிட்றத விட கஞ்சியை குடிக்கிறது ரொம்ப நல்லது. கஞ்சிங்கிறது சோறு சமைக்கிறத விட கஞ்சி தயார் பண்ணுறது லேசான வேலை. அது ஒரு பக்கம். ஆனால் கஞ்சி குடிக்கிறதுனால பல நன்மைகள் இருக்குது. ஒன்று, அதை நம்ம வாயில் போட்டு முழுங்கிறது ஈஸியாக இருக்கும். வாய்க்கு லேசாக இருக்கும், தொண்டைக்கும் லேசாக இருக்கும். இன்னொன்று, தொண்டை விழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கஞ்சியை குடித்தா இரைப்பைக்கு கொடுக்குற உணவுப் பொருளை வாங்கிக்கிற சக்தி எளிதாக இருக்கும். அந்த வேலை லேசாக இருக்கும். அந்த இரைப்பைக்கு கஞ்சியை செரிக்கிறது, டைஜஸ்ட் பண்ணுறது இரைப்பைக்கு ஈஸி, லேசான வேலை. சோறு கொடுத்தா அதை செரிமானம் பண்ணுறதை விட, டைஜஸ்ட் பண்ணுறதை விட கஞ்சியை டைஜஸ்ட் பண்ணுறது இரைப்பைக்கு லேசான வேலை. அடுத்தது, கஞ்சி அந்த இரைப்பையை செரிச்சுதுனாக்கா அந்த தானியத்தில் உள்ள சத்துக்கள் விரைவாக நம்ம ரத்தத்தில் சேரும். சீக்கிரமாக உடனடியாக நேரடியாக நம்ம ரத்தத்துக்கு போய் சேரும். அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த கஞ்சி குடிக்கிறதுனால நமக்கு உடம்புல நீர் சத்து எப்பவும் குறையாமல் இருக்கும். இன்னொன்று, கஞ்சி குடிக்கிறதுனால உடம்பில் வெப்பமும் அதிகமாகாமல் வெப்பம் மட்டுப்பட்டு ஒரு அளவாக இருக்கும். வெப்பம் தணியும், உடம்பில் உள்ள வெப்பம் தணியும். இப்படிப்பட்ட பல வகையான நன்மைகள் இருக்குது. சோறு சாப்பிட்றத விட கஞ்சி குடிக்கிறதுல பல நன்மைகள் இருக்குது. அதுலேயும் விசேஷமாக வெந்தய கஞ்சி, அது வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தய கஞ்சி சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கு, வெப்பத்தினால் வரக்கூடிய நோய் வரவே வராது. வெப்ப தாக்குதல் நமக்கு வரவே வராது. இன்னொன்று, அந்த வெந்தயத்தில் உள்ள அந்த கசப்புத்தன்மை நம்ம இரத்தத்தில் சேரும்போது நம்ம இரத்தத்தில் உள்ள எந்த பூச்சிகளோ புழுவோ விஷக்கிருமிகளோ எதுவும் இரத்தத்தில் அண்டாது. இருந்தால் அந்த பூச்சிகள் எல்லாமே இந்த வெந்தய சுவைக்கு, வெந்தய கசப்புக்கு எல்லா பூச்சிகளும் ஓடி போயிடும். எந்த நோயும் வராது. ரத்தம் சுத்தமாக இருக்கும். வெப்பம் தணியும், தாகம் தணியும், நீர் சத்து குறையாது, பூச்சிகள் அண்டாது, உடம்புல நீர் சத்து நிலையாக இருக்கும், குறையாது. அப்படிப்பட்ட நல்ல பல வகையான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த வெந்தய கஞ்சிங்கிறது. அந்த வெந்தய கஞ்சி தயார் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி யூடியூப்பில் ஹெல்த்தி ஹோம் அண்ட் கிச்சன் அப்படிங்கிற ஒரு சேனலில் இந்த வெந்தய கஞ்சி தயார் பண்ணுறதை பார்த்தேன். அதை நீங்களும் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வெயில் காலத்தில் பாடி ரொம்ப ஹீட் ஆகும் இல்லையா, அந்த ஹீட் எல்லாம் குறைச்சி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்குற மாதிரி வெந்தய கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த வெந்தய கஞ்சியோட நான் இன்னைக்கு தேங்காய் துவையல், சோயா சங்கில் சுக்கா மாதிரி பண்ணியிருக்கேன். அதோட தான் நான் இன்னைக்கு சேர்த்து சாப்பிட போகிறேன். வாங்க இந்த வெந்தய கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் நாள் நைட்டே நான் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுக்க போகிறேன். நான் கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். நாங்கள் சாப்பாட்டுக்கு ரெகுலராக கைக்குத்தல் அரிசி தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி பயன்படுத்துவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு
கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். ஒருத்தருக்கு இந்த 3 டேபிள் ஸ்பூன்ங்கிறது வந்து சரியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். ஒரு ஆளுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உடைச்ச உளுந்து, உடைக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். பச்சரிசியில் செய்யலாம், குதிரைவாளி, சாமை, இந்த மாதிரி எந்த அரிசி வேணாலும் இதில் சேர்த்து செய்யலாம். இதை நல்லா ஒரு டைம் 2 டைம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சுக்கலாம். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக முதல் நாள் நைட்டே இதை வந்து ஊற வச்சுக்கிறேன். இதில் கைக்குத்தல் அரிசி, உளுந்தெல்லாம் சேர்க்கறனால கொஞ்சம் அதிக நேரம் ஊற வச்சாதான் சரியாக இருக்கும். காலையில் பாருங்கள் நல்லா இது வந்து ஊறி வந்திருக்கு. வெந்தயம் இதெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் இருக்கிற கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய நேரம் ஊறுறனால அந்த தண்ணி வந்து கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த தண்ணியை உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அதை வந்து கீழே கொட்டிடுங்க. நான் வந்து அந்த தண்ணியை சேர்த்து தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஏன்னா அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்கும். இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து 4 பங்கு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து அரிசி பருப்பெல்லாம் அளந்து பார்க்கும் பொழுது இந்த கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்தது. அதனால் நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் 4லேருந்து 5 பங்கு அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். பொங்கல்லாம் செய்யும் பொழுது நல்லா குழைவாக வரணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இதையும் நல்லா குழைவாக வர்றதுக்காக 4லேருந்து 5 பங்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 2-3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பல்லு பூண்டாக இருந்ததுன்னா இடித்து சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறனால அப்படியே சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேன். வேணும்னா நம்ம கடைசியில் கூட தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி தேவையான அளவு சவுண்டு வச்சுக்கோங்க. இது வந்து கைக்குத்தல் அரிசி, அந்த கருப்பு உளுந்தெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் வந்து 7லேருந்து 8 விசில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விசில் விடணுமோ அது மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து 7 விசில் ஹைலையும் 3 விசில் சிம்முலையும் விட்டேன். இப்போ வாங்க எப்படி வந்து வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு, நல்லா வெந்திருக்கு. லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ஏன்னா அந்த வெந்த சாதம் தனியாகவும் தண்ணி தனியாகவும் இருந்ததுன்னா கஞ்சி பதத்துக்கு இருக்காது. இந்த கரண்டியை வச்சு லேசாக மசிச்சு விட்டாலே நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். சப்போஸ் சீரகத்தூள் இல்லைன்னா நீங்கள் அரிசி வேக வைப்பீங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம பரிமாற வேண்டியதான். இது அப்படியே நம்ம வந்து சூடாக சாப்பிட்லாம். இல்லைன்னா கொஞ்சமாக ஆற விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் இப்போ செஞ்ச அளவு இந்த பவுலில் வந்து 1 பவுல் அளவு வந்தது. ஒருத்தருக்கு சரியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் நல்லா சேர்த்து சாப்பிட சொல்லுங்கள். கசப்பு தன்மையெல்லாம் சுத்தமாகவே இல்லைங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் கூட கசப்பாகவே இல்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். நன்றி. இந்த வெந்தய கஞ்சியை நீங்களும் தயாரித்து ருசித்து சாப்பிட்டு சுகமாக சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.